பொதுவாக கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது கடினமானது என்பதாக எண்ணுகிற ஒரு மனநிலை அநேகருக்குள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஒருவேளை ஆண்டவரை பின்பற்றினால் நான் என்னுடைய வாழ்க்கையில் இதை விட வேண்டுமா, அதை விட வேண்டுமா, பல விதங்களில் நம்முடைய இருதயத்தில் இவ்விதமான எதிர்மறையான சிந்தனைகளை நாம் கொண்டிருக்க வாய்ப்புண்டு. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மிக சுலபமான வாழ்க்கை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இதில் ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, உன்னுடைய ஞானம், உன்னுடைய அறிவு, உன்னுடைய கணிப்பு சரியானது அல்ல. ஆகவே அதை விட்டு என்னுடைய கணிப்புக்குள், பாதுகாப்புக்குள் வர வேண்டும் என்று அழைப்பதே அதனுடைய அர்த்தம். பொதுவாக தீமையான காரியங்கள் இருக்குமான அதை விலக்கி போடும்படியாக டாக்டரத்தில் போகும் பொழுது கூட ஒருவேளை ஒரு புற்றுநோய் இருக்குமானால் அந்த பகுதியை நீக்கி போடும்படியாக கண்டிப்பாக டாக்டர் சொல்வார். ஏன்? அது நமக்கு நிச்சயமாக தீங்கை விளைவிக்கும். அப்போ இந்த வேதம் ரொம்ப அழகாக சொல்லுது பாருங்கள். முதலாவது, நாம் விழுந்து போன ஒரு மனிதர்கள். நம்முடைய கணிப்பும் தீர்மானமும் திட்டங்களும் சரியாக இருப்பதில்லை. ஏன்னா பாவத்தன்மை உள்ள நம்மிடத்தில் அதற்கு ஏதுவான விதத்தில் தான், அந்த அளவில் தான் நம்ம சிந்திக்கக்கூடியவர்களாக இருப்போம், அந்த அளவில் தான் காரியங்களை கணிக்கக்கூடியவர்களாக இருப்போம். அது நமக்கு சரியானது அல்ல என்பதை தான் ஆண்டவர் சொல்கிறார். உன்னை வெறுக்க வேண்டும் என்று சொன்ன சிலர் நினைப்பாங்க, ஐயோ என்னை வெறுத்து. இல்லைங்க, உன்னில் தேவையற்ற காரியங்களை நீக்கும்படியான ஒரு வழிமுறையாகத்தான் தேவன் அதை சொல்லுகிறார். தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அவர் ரொம்ப கஷ்டமான பாதை போல. ஆண்டவர் இதை இன்னொரு விதத்தில் நமக்கு அழகாக விளக்குகிறதை நாம் மத்தேயு 11வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நிச்சயமாக நம்ம எல்லாருமே ஒரு இளைப்பாறுதல் உள்ள வாழ்க்கையை தான் விரும்புகிறோம். ஆனால் அதை நாம் பெற்றுக்கொள்ள பிரயாசப்படுகிற வழிமுறை சரியில்லாமல் இருப்பது தான் பிரச்சனை. யாருமே நம்முடைய வாழ்க்கை கெட்டு போகவோ, அமைதியற்ற ஒரு சூழலில் போகவோ, ஒரு குடும்பத்தில் பிரச்சனைகளோடு வாழவோ விரும்புவது கிடையாது. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம், நம்முடைய அந்த திட்டங்கள், தீர்மானங்களின் வழியாக இதை பெற்றுக்கொள்ள பிரயாசப்படாதான், அது நமக்கு உதவி செய்வதில்லை. சொல்லப்போனால் நாளைக்கு எதிர்காலம் நமக்கு தெரியாது. பைபிள் சொல்லுது, நீ நல்ல செம்மையான தோன்றுகிற வழி இருக்கான முடிவு மரண வழிகள் வேதம் சொல்லுது. உன்னை உருவாக்கின தேவன் உனக்கென்று அருமையான காரியங்களை கொண்டிருக்கிறார். அதுதான் வேதம் சொல்லுது. உன்னை உண்டாக்கின தேவன் உனக்கென்று அருமையான திட்டங்களை வைத்திருக்கிறார். அதுதான் வேதம் சொல்லுது. என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆகவே உன் சுய வழியிலிருந்து வெளியே வாங்கிறது தான் நம்மை வெறுத்து வெளியே வரும்படியாக தேவன் சொல்லுகிற காரியம். இங்கு சிலுவை என்று சொல்லும் பொழுது நிறைய சமயங்களை நம்ம நினைக்கிறோம், அப்படி உடைய அர்த்தம் என்னென்னா சப்மிஷன், வேறு ஒன்றுமே இல்லை. இணங்கி கொடுப்பது, ஒப்பு கொடுப்பது.
அவனுடைய கரத்தில் ஒப்புக் கொடுப்பது தான் சிலுவைங்கிறது. சப்மிஷன் வேற ஒன்று. இந்த காலையில் பார்த்தோம், அந்த வாலிபன் அவனுடைய வாழ்க்கையில் தவற அவன் கணக்கு போட்டான். ஆண்டவர் சொல்லார், உன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா. அவனில் அன்பு கூர்ந்த ஒரு தேவன் சொல்லுகிற அந்த காரியத்தை அவன் ஏற்றுக்கொள்ள முடியல. அருமையாலே நம்முடைய வாழ்க்கையில் உடனே சமயங்களில் ஆண்டவருடைய வழி ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன், இல்லைங்க. இங்கே ஆண்டவர் சொல்கிறார், நான் இளைப்பாறுதல் தருவேன். 29 நான் சாந்தமும் மன தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு மென்மையான அழைப்பு இது. பாருங்களேன், சோர்ந்த இருதயங்களுக்கு ஒரு ஆறுதல் தருகிற அருமையான வார்த்தைகளாகவே பார்க்கிறோம். இங்கே அவர் நியாய தீர்ப்புக்காக அழைக்கலை, தண்டிக்கும்படியாக அழைக்கலை, உன் வாழ்க்கையை என் வாழ்க்கையை கட்டும்படியாக அழைக்கிறார். கிருபையின் சிங்காசனத்திற்கு அழைக்கிறார். உண்மையிலே சொல்லப்போனால் நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் நம்மளை எவ்வளோ அபரிதமாக தான் ஆசீர்வதித்திருக்கார். நம்முடைய தகுதிக்கு மேல் அவர் நிச்சயமாக கொடுத்திருக்கிறார். ஆகவே கிருபையின் சிங்காசன தண்டை யோவானில் இயேசுவினிடத்தில் கிருபையின் மேல் கிருபை பெற்று வாழுகிற வாழ்க்கை தான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. அதை நம்ம தவறாக விளங்கி கொள்ளுகிறதுனால அநேக வேளைகளில் நாம் ஆண்டவரை பின்பற்றுகிறதுல நாம் சரியாய் காணப்படுவதில்லை. சவுக்கால துரத்தும்படியாகல, அன்பின் கயிறுகளால் ஆண்டவர் இங்கு அழைக்கிறார். இங்கே பார்க்குறோம், சிலுவை என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிக கடினம் என்பதாக எண்ணுகிறோம். ஆனால் அது முற்றிலும் முரண்பாடானது. சிலுவை என்பது என்னுடைய சுய வழியில் போகும் பொழுது நான் என்னைத்தானே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு புறம்பாக்கி கொள்கிறேன். அவருடைய வார்த்தைக்கு நான் என்னை தூரப்படுத்திக் கொள்கிறேன். அவருடைய பாதுகாப்புக்கு நான் தூரப்படுத்திக் கொள்கிறேன். அவருடைய ஆசீர்வாதத்துக்கு என்னை தூரப்படுத்திக் கொள்கிறேன். அதுதான் உண்மைங்க. எங்கே ஆண்டவர் சொல்றாரு, என் நுகம் இலகுவானது, என் சுமை, என் நுகம் மெதுவானது, என் சுமை இலகுவானது. நுகம் என்று சொல்லும் பொழுது ஒரு உழைப்பின் கருவி அது. இங்கே பார்க்கலாம், ஒரு நுகத்தை மாடில் அங்கே வைத்து அதை ஒருவேளை உழும்படியாக அல்லது ஒரு வண்டியில் இணைத்து அந்த நுகத்தை வைத்து ஓட்டும்படியாக காணப்படக்கூடிய ஒரு காரியம். அப்போ ஒரு கடினமான காரியம் தானே இது என்று நீங்கள் கேட்கலாம். உண்மையிலே இந்த உலகத்தில் அந்த நுகம் ஏன் இலகுவானது என்பதை குறித்து நான் உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். நம்ம நினைக்கிறோம் நுகம் நமக்கு ரொம்ப பாரம் நினைக்கிறேன், இல்லை. அவே இந்த நாளில் கூட உங்கள் மத்தியில் நான் ஒரு 5 காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். முதலாவது காரியம் என்னென்னா, ஆண்டவருடைய அழைப்பை நம்ம பார்க்குறேங்க. என்னிடத்தில் வாருங்கள், கம் அன்டு மீ. மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய வாழ்க்கையினுடைய பிரச்சனை தீர்க்கும்படியாக பல கோணங்களில் பல இடங்களுக்கு போகிறதை பார்க்கிறோம். There is only one place where you can find rest. இளைப்பாறுதலை காணக்கூடிய ஒரே ஒரு இடம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். ஆகவே முதலாவது அவரிடத்தில் வருவது அவசியம். நம்ம ஏன் ஜெபம் பண்ணுறோம்?
அவரிடத்தில் வருவதனுடைய பிரதிபலிப்பாக அவருடைய ஒத்தாசையை தேடும்படியாக நாம் வருகிறோம். இந்த இடத்துல ஆண்டவர் முதலாவது அவரிடத்தில் போக வேண்டும். எதுவாக இருந்தாலும் சரி, தேவனிடத்தில் போ. நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான காரியங்கள் உண்டு. ஒருவேளை ஒரு சில காரியங்களுக்காக நம்ம இந்த இடத்துக்கு போகணும்னு, உலக பிரகாரமான ஒரு காரியத்துக்காக இன்னொரு இடத்துல இன்னொரு இடம், இந்த ஆஃபீஸ் அந்த ஆஃபீஸ். ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீ முதலாவது செல்ல வேண்டியது இயேசுவண்டை தான். அதில் தான் நம்ம தவறி விடுகிறோம். நம்ம என்ன பார்க்குறோம்? சூழ்நிலைகளை பார்க்குறோம், சாத்தியக்கூறு முடிவுகிடுறோம். ஆகவே நம்முடைய ஓட்டத்தை ஒரு சந்தேக பார்வையோடு கூட ஓட ஆரம்பிக்கிறோம். அங்கே தான் ஆண்டவர் சொல்கிறார், என்னிடத்தில் வாருங்கள். இங்கே சொல்லும்படியான காரியம் நுகம் என்று சொன்னால் அவருடைய நுகம், என்னுடைய நுகம் என்று சொல்கிறார். மை யோக். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து தேவன் மனிதனுக்காக வந்து தன்னை பலியாய் ஒப்பு கொடுத்து உயிர்த்தெழுந்தவர். மனிதனுடைய எல்லா போராட்டங்களையும் ஜெயித்தவர் அவர். உன்னை போல என்னை போல சோதிக்கப்பட்டவர். அவருக்கு நம்மை வழிநடத்தும்படியான பாதை தெரியும். உன்னுடைய எதிர்காலம் அவருக்கு தெரியும், என்னுடைய எதிர்காலம் அவருக்கு தெரியும். அவர் சொல்கிறாரு, என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள், அதாவது மை பாத். ரெண்டு வழி இருக்குது பைபிளில் பார்க்குறேன் இல்லைங்க. என்னுடைய வழி அல்லது ஆண்டோடைய வழி, நோ இன் பிட்வீன். இந்த உலகத்தில் ஆண்டவரை அறியாதவர்கள் என்ன பண்ணுறாங்க? அவங்க வழியில் போகிறாங்க. ஆண்டவர் கிருபையாக இருக்கிறதுனால தான் எவ்வளோ உலக மனிதர்களுக்கு கூட நன்மைகளை கொடுக்கிறார். அவர் எத்தனையோ காரியங்களில் அவர் உதவி செய்கிறார். விக்கிரங்களை நோக்கி வேண்டிக் கொண்டாலும் அவருடைய தேவைகளை அறிந்த தேவனாக அவர் உதவி செய்கிறார். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னிடத்தில் வா, என் நுகத்தை ஏற்றுக்கொள். மை யோக். இதில் என்னன்னா, நீ ஒரு பக்கம் நுகத்தை சுமக்கிறாய், ஆனால் இன்னொரு பக்கம் நுகத்தை சுமக்கிறவர் யார் என்பதை நீ யோசிக்கணும். அவர் என் நுகம்னு சொல்கிறார். இட்ஸ் கனெக்டட் வித் மீ. என்னோடு இணைந்த ஒரு நுகம் இது. ஆனால் சொல்லப்போனால் அவன் பேரளவில் தான் அந்த நுகமன் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் முழு பாரத்தையும் அவர் தான் சுமக்கிறார். அதான் அவர் சொல்கிறாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, கர்த்தருடைய வழி இல்லாத ஒரு வழி ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப கஷ்டம். உண்மையாலுமே நம்ம நினைக்கிற ஆண்டவருடைய வழி ரொம்ப கஷ்டம் கிடையவே கிடையாது. ஆண்டவருடைய வழி ரொம்ப சுலபமானது. நம்ம வழி தான் கஷ்டம். நம்ம சுயமாக அதை பண்ணவா இதை பண்ணவா, பிரச்சனை சந்திக்கும் பொழுது எதிர்கொள்ளுகிற காரியங்கள் மத்தியில் சோர்ந்து விடுகிறோம், தளர்ந்து விடுகிறோம், நம்பிக்கை இழந்து விடுகிறோம். எல்லாத்தையுமே எதிர்நீச்சல் போட்டு வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை முறையை நாம் நம்முடைய சுய ஞானத்தோடு பலத்தோடு செய்யும்படியான காரியத்தில் வாழுகிற அந்த வழியை தெரிந்து கொள்வதன் மூலமாக. ஆனால் ஆணுடைய வழி அப்படி இல்லைங்க. ஆணுடைய வழி மிக சுலபமான வழி. ஏன்னா நுகத்தை அவரோடு இணைந்து தான் நீ சுமக்கிற. நுகம் தனிமையானதல்ல. இரு மாடுகள், இரு நபர்கள், உன்னுடைய நுகத்தை சுமக்கிறது அவர் தான். அநேக வேளையில் நம்ம மறந்துடுறோம்ல, நம்முடைய பாரங்கள் கஷ்டங்களை மட்டுமே நாம் நினைக்கிறோம். ஆனால் நுகத்தை சுமக்கிறது தேவன். ஆகவே அவர் சொல்கிறாரு, என்னிடத்தில் வாருங்கள், என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அதுமாதிரி வாழ்க்கையில் இன்னைக்கு ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக்கொள்வதைப் போல பெரிய காரியம் ஒன்றுமே இல்லைங்க.
உடைய வாழ்க்கையில் நீ கற்றுக்கொள்ளும் பொழுது நீ இன்னொரு சவாலை சந்திக்கும் பொழுது உனக்குள்ள தெரியும், எனக்கு அதை உதவினவர் இதிலும் உதவி செய்வார். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் அந்த விசுவாசங்கிறது தேவன் கொடுக்கிறது. பட் இட்ஸ் பீயிங் பில்ட் அப். சங்கீதக்காரன் சொல், மட்டும் என்னை வழி நடத்தினவர் இனிமேலும் வழி நடத்துவார். முதலாவது நாம் இங்கே பார்க்கும்படியான அந்த காரியம் என்னவென்றால், இவருடைய அழைப்பு நுகத்தை எடுத்துக்கொள், சப்மிஷன் அவரிடத்துல. ஆனால் நீ எடுத்த பின்னால தான் தெரியும் உனக்கு நுகம் எவ்வளவு இலகுவானதுங்கிறது. அப்போ தான் உனக்கு தெரியும். நுகத்தை சுமக்காத வரைக்கும் நீ என்ன பண்ணுவேன்னா கஷ்டம்னு தான் சொல்லிட்டு இருப்ப. ஆனால் நீ இயேசுவோடு இணைந்து அந்த நுகத்தை சுமக்க கூடிய ஒரு மனிதராக மாறும் பொழுது தான் தெரியும் உடைய வாழ்க்கையினுடைய காரியங்கள் எவ்வளவு சுலபமானதென்று. ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பல நுகங்களை செய்திருப்பார் நினைக்கிறேன்ல. ஒரு தச்சராக பல நுகங்களை செய்திருப்பார். நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு முன்மாதிரியை இந்த இடத்துல உதாரணத்தை கொடுக்கிறார் இல்லை? ஆகவே முதலாவது அவருடைய அழைப்பு, அவரோடு நீ நுகத்தை சுமக்க பழகிக்கொள். நீ தனியாக நுகத்தை சுமக்க முடியாது. இட்ஸ் a burden for you. உடைய பலத்துக்கு மிஞ்சி. ஒருவேளை சில சமயங்களில் சிலருடைய சின்ன பிரச்சனைகளோட மனசை ரொம்ப பாதிக்குது. அநேக சமயங்களில் நீ நொடிந்து விடுகிறாய், மடிந்து விடுகிறாய், சோர்வடைகிற, பல விதங்களை நம்பிக்கை இழந்துடுறல. காரணம் நீ இயேசுவோடு நுகத்தை சுமக்க இன்னும் வரல. அதுதான் சப்மிஷன். சொல்லப்போனால் அந்த பணக்கார வாலிபன் இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்திருந்தானா அவன் பாரத்தோடு திரும்பி போக வேண்டிய அவசியம் இல்லை. இளைப்பாறுதலுக்குள்ளாய் பிரவேசித்திருப்பான். நித்திய ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கைக்குள் பிரவேசித்திருப்பான். அதுமாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய விளங்குதல் சரியாக இருப்பது அவசியம். இரண்டாவது காரியமாக, இயேசு நான் வந்தடையத்தக்க கன்மலை, ஆனால் சொல்கிறாரு நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். ஐ மீக் அண்ட் லோலி. ஒருவேளை ஒரு உதவிக்காக ஒரு மனுஷ இடத்துல நம்ம போகும் பொழுது அவர் ரொம்ப கடினமானவராக இருந்தால் கொஞ்சம் பயந்து தான் போக வேண்டியிருக்கும். ஏன்னா ஒருவேளை என்ன சொல்லுவாரோ. ஆனால் அதுவே ஒரு மிருதுவான இருதயம் உள்ள ஒரு மனுஷனிடத்தில் போனால் நம்பிக்கையோடு கூட நம்ம பார்ப்போம், அவரிடத்தில் போவோம். பரிசேயர்கள் சதுசேயருடைய பிரச்சனை என்னென்னா, அவங்க இயேசுவுக்கு சப்மிட் பண்ண விரும்பலை. அதுதான் இயேசுவோடு போராடுறாங்க. தே வாண்டட் டு எஸ்டாப்ளிஷ் their own righteousness. நான் பாரு, என்னுடைய நீதி பாரு. அவர்களும் கூட மத ரீதியாக என்ன பண்ணினாங்கன்னா நியாயப்பிரமாணத்தை பின்பற்றும்படியாக அவருடைய வாழ்க்கையில் மற்றவர்களை கட்டாயப்படுத்தினாங்க. ஏன் முதல்ல ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுக்கணும்? இஸ்ரேல் மக்களை 430 வருஷங்களாக சிறையில் அடிமைத்தனத்தில் இருந்தவங்களை வெளியே கொண்டு வந்தோன்னே நியாயப்பிரமாணத்தை கொடுக்குறாரு. ஏன் கொடுக்குறாரு? நியாயப்பிரமாணம் தேவனுடைய அளவு. எந்த ஒரு மனிதனும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினது இல்லை. நியாயப்பிரமாணம் யார் மூலமாக கொடுக்கப்பட்டது? அதே மோசே தவறிட்டார். தாவீது தவறினார், ஆபிரகாம் தவறினார், சாலமன். இந்த வேதத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் பரிசுத்தவான்களும் தவறித்தான் இருக்காங்க. நம்ம பார்க்குறோம். பரிபூர்ணமான ஒருவரும் இல்லை. நோவாவை ஆண்டவர் தெரிந்து கொண்டார். நோவாவும் கூட
உலக அழிவுக்கு பின்னால் தவறிட்டார். திராட்சரசம் குடித்து அவர் மதிமயங்கி போனார். அப்ப நியாயப்பிரமாணம் எதற்காக? நியாயப்பிரமாணம் நீயும் நானும் ஆண்டவருடைய அளவில் ஜீவிக்க முடியாது என்பதை விளங்கிக் கொள்ளும்படியாகத்தான் தேவன் கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுது, இஸ் எ டீச்சர், உன்னால் முடியாதப்பா. ஆகவே கிருபையை வெளிப்படுத்தினார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வெளிப்பட்ட பொழுது கிறிஸ்துவின் மூலமாகத்தான் கிருபையின் மேல் கிருபை பெற்று வாழுகிற வாழ்க்கை. அதில் கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப சுலபமானதுங்க. ரொம்ப அழகாக சொல்லப்படுவதை பார்க்குறோம். கிருபை இயேசுவின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்டது. பழைய ஏற்பாட்டில் இயேசுவை குறித்து சொல்லும்படியான இந்த பலிகள் எல்லாமே கிருபையின் பிரதிபலிப்பை தான் வெளிப்படுது. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது என்ன என்பதை குறித்து நமக்கு அழகாக சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதனுடைய வாழ்க்கையில் கிருபையின் மேல் கிருபை பெற்று வாழுகிற வாழ்க்கை. யோவான் 1வது அதிகாரத்தில் இவ்விதமாய் நமக்கு சொல்லுகிற அருமையான காரியத்தை பார்க்குறோம். யோவான் 1:16 அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். Out of his fullness, perfection. இந்த உலகத்தில் வந்த ஒரே ஒரு மனிதர் பரிபூர்ணமானவர் இயேசு மட்டும்தான். ஏன் அவர் அனுப்பப்பட்டார்னா, முதலாம் ஆதாம் விழுந்து போனான். ஆகவே அவனை மீட்கும்படியாக, அவனுடைய சந்ததியை மீட்கும்படியாக 2ஆம் ஆதாம் பரத்திலிருந்து வர வேண்டியதாயிற்று. தேவனே வந்தார், நியாயப்பிரமாணத்தை முழுதுமாக நிறைவேற்றினார். ஆண்டவர் சொன்னார், இந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவது, கடவுளுடைய அளவை நிறைவேற்றுவது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் பரலோக ராஜ்யத்துக்கு பிரவேசமான வழி. அது ஒருவேளை நம்ம நினைக்கலாம், நம்முடைய வாழ்க்கையில் 2 இருக்குது. ஜென்ம சுபாவம், ஜென்ம பாவம்னு ஒன்று இருக்குது. அது நம்ம சின்ன குழந்தைகளிலிருந்தே பார்க்குறோம். அந்த ஜென்ம பாவம் நம்முடைய வாழ்க்கையில் பல விதங்களில் பாவ காரியங்களை செய்யும்படியாக நம்மை வழிநடத்துகிறது. இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆதாமினுடைய சாபத்தையும் நம்ம சுமந்து கொண்டிருக்கிறோம். என்ன, அவனுடைய கீழ்ப்படியாமையினுடைய அந்த ஆத்ம மரணத்தை தான் நம்மளும் இன்றைக்கி சுமந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஆத்மாவில் ஜீவன் இல்லை, ஆண்டவரை குறித்து அறிகிற அறிவு நம்ம இடத்துல இல்லை. அது மாத்திரமல்ல, அதை விழுந்து போன அந்த மனித தன்மையின் மூலமாக நாம் பாவத்தின் மேல் பாவம் செய்கிறோம். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், பெரிய பெரிய பாவம் இல்லை. வேதம் சொல்லுகிறது, விசுவாசத்தினால வராத எல்லாமே பாவம்தான். நீ ஆண்டவராக நம்ப முடியலன்னா அது பாவம். நீ செய்ய கூடாதவைகளை செய்கிற, அது மட்டும் இல்லை, செய்ய வேண்டியவர்களையும் செய்யாததான் பாவம். வேதம் தெளிவாக சொல்லுது. பாவம் என்கிற காரியத்தை, நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். ஆகவே அதன் அடிப்படையில் நம்ம எல்லாருமே தண்டிக்கப்பட வேண்டியவர்களாகத்தான் இருக்கிறோம். We are all to be punished. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த தண்டனையை அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். அதனால் நம்முடைய ஜென்ம பாவத்தினுடைய ஆக்கினை, நாம் செய்த எல்லா பாவங்களுடைய ஆக்கினையை அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்தார். அப்போ என் பாவமெல்லாம் நீங்கிடுச்சு. அப்போ நான் பரலோக ராஜ்யம் போக முடியுமா? போக முடியுமா? போக முடியாது. என் மேல இருக்கிற தண்டனை நீக்கப்பட்டது. பனிஷ்மெண்ட் இஸ் டேக்கன் பை த லார்ட். ஆனால் நான் பரலோகத்தில் பிரவேசிக்க வேண்டுமானால் நான் அதற்குரிய நீதியின் வாழ்க்கையை வாழ்ந்திருக்கணும். பரலோகம் தீட்டானது ஒன்றுமேல் பிரவேசிப்பதில்லை. ஆகவே தான் உனக்காக எனக்காக உன் பட்சத்தில் என் பட்சத்தில்
நியாயப்பிரமாணத்தை அவர் நிறைவேற்றினார். ஆகவே தான் இயேசு சொன்னார், நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவே வந்தேன். எதுக்கு அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றணும்? அவர் தேவனாயிற்றே, நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவரே அவர் தானே. ஆனால் என் பட்சமாக எனக்காக அந்த நியாயப்பிரமாணத்தை முழுவதுமாக அவர் நிறைவேற்றி என்னை நீதிமான் என்கிற ஸ்தானத்தில் நிறுத்துகிறார். இஸ் a righteous man, fulfilled all the demands of God. ரெண்டு காரியம், ஒரு மனிதன் ரட்சிப்பில் நடக்கிற ரெண்டு காரியம் என்னென்னா, அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய பாவங்கள் எல்லாம் இயேசுவின் ரத்தத்தினால் நீக்கப்படுகிறது. அவன் நீதிமானாய் ஆண்டவர் அவனை பார்க்கிறார். எதன் மூலமாக? கிறிஸ்துவின் மூலமாக. ஆகவே தான் கிறிஸ்துவின் வழியாய் நான் போகிறேன். ஸோ பாசிட்டிவா நெகட்டிவா என் பாவமெல்லாம் நீக்கப்பட்டது. அதனால தான் நீதியின் சால்வை எனக்கு தரிப்பிக்கிறார். The robe of righteousness, நீதியின் சால்வை எனக்கு தரிக்கிறார். ராஜா பெரிய கல்யாண விருந்தை நடத்துகிறார். பொதுவாக யூதருடைய வாழ்க்கையில் என்னென்னா, அவங்களுடைய கல்யாண விருந்தில் அவர்கள் விலையுயர்ந்த வஸ்திரங்களை கொடுத்து அவர்களை கனப்படுத்துவார்கள். வந்தவங்களாம் யாருங்க? வீதியில் இருந்தவங்க தான். நல்லார் பொல்லார் எல்லாரும் அந்த நீதியின் சால்வையாகிய அந்த கல்யாண வஸ்திரத்தை தரித்து கொண்டால் ஒரு மனுஷன் மாத்திரம் அவன் ஏற்றுக்கொள்ளலை. அவனும் இவர்கள் மத்தியில் நிற்கிறான். ராஜா உள்ள வர்றார். அப்போ கேட்குறார், நண்பனே உன்னுடைய வஸ்திரம் எங்கேன்னு கேட்குறார். அதனுடைய அர்த்தம் என்ன? இலவசமாய் கொடுத்திருக்கிற நீதியின் வஸ்திரத்தை நீ புறக்கணிச்சிட்டியே. இப்போதான் ஆண்டவர் சொல்கிறார், அவனை கையும் களவுமாக கட்டி அக்கினி சூளையில் போடும்படியாக கட்டளையப்படுகிறதை பார்க்குறார். அருமையாலே இலவசம். ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார், என் நுகம் இலகுவானது, நான் கிட்டி சேரும்படியாக மிருதுவான இருதயம் உள்ளவர். இயேசு தண்டிக்கும்படியாக அவர் வரல. உண்மைதான், அவர் பாவத்தை பாவமாக கண்டித்து உணர்த்தினார். சந்தேகம் இல்லை. பாவத்தை பாவமாக கண்டித்து உணர்த்தாமல் எப்படி நாம் செய்ய முடியும் சொல்லுங்கள்? ஒரு டாக்டர் ஒரு புற்றுநோய் உனக்கு இருக்குன்னா உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற புற்றுநோயை சொன்னால் தான் நீ அதை சரிப்படுத்த முடியும். எனக்கு என்ன பிரச்சனை சபைகள் இல்லைன்னா, பாவத்தை குறித்து பேசுகிறதே இல்லை. பாவின்னு சொன்னால் ஒருவேளை அவங்க வருத்தப்படுவாங்க, வரமாட்டாங்க. ஆனால் மனிதனுடைய பிரச்சனையை நான் தானே, என்னுடைய பாவ தன்மை தானே, அது சரியாகணுமே. ஆனால் சபைகள் என்ன பண்ணுறாங்க? நோய்களை சுகமாக்குறேன்றார். உனக்கு பல விதங்களில் பொதுவான கிருபை, இது ஒரு இந்து மனிதனுக்கு ஆண்டவர் செய்கிறாரு. ஏங்க நிறைய பேர் இன்றைக்கு நம்ம நிறைய பிரசங்களை பார்க்குறோம். அவங்க கூப்பிடுறாங்க, நீங்கள் வாங்க சுகம் கிடைக்கும், சுகம் கொடுக்குமா? கண்டிப்பாக கர்த்தர் கொடுக்க முடியும். நீ கிறிஸ்தவனாக இருக்கிற அவசியம் இல்லை. என்ன அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சம்பந்தராக இருக்கிறார். உன்னுடைய கஷ்டத்தை தீர்க்கலாம், இல்லைன்னு சொல்ல. ஆனால் நீ உன்னுடைய ஆத்துமா மீட்பை பெறலைன்னா, நீ எவ்வளவு நல்லா அந்த உலகத்தில் வாழ்ந்தால் உன்னுடைய ஆத்துமா மீட்கப்படலைன்னா என்ன பிரயோஜனம் தான் ஆண்டவர் கேட்குறார். உலகம் முழுதையும் நீ ஆதாயப்படுத்திட்டாலும் உன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? ஆகவே அவர் நம்மை நேசிக்கிறவர். இயேசு கிறிஸ்து ஆக்கினைக்குட்படுத்தும்படியாக நம்மை வரவில்லை. ஆகவே அவர் சொல்கிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாக இருக்கிறேன். அவர் அணுகக்கூடியவர். மூன்றாவது, அவருடைய நுகம் இலகுவானது. கிரேக்க மொழியில் லேசு என்று சொன்னால் கிருபையின் வார்த்தை. அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் கொடுக்கிற அருமையான கிருபை. இன்னொரு பகுதியப்பா, அது பகிர்ந்தளிக்கப்படுகிறது. இட்ஸ் given to you. அவர் தான் அந்த முக்கியமான பாரத்தை சுமக்கிறார். நீ சொல்லப்போனா மிக இலகுவான பகுதியைத்தான் உன் மேலே வச்சிருக்கார்.
அப்போ உன்னுடைய வாழ்க்கையில் நீ இதனால் மட்டும் வாழ்ந்த வாழ்க்கை வேற. யூ ஒர்க்ட் ஆன் யுவர் ஓன் வே. நீ திட்டமிட்ட தோல்வி, பிரச்சனை, அது இது எல்லாத்தையும் நீ கடந்து போக வேண்டிய ஒரு நெருக்கமான வழியில் போய் கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக வாழ்க்கையில் பல விதங்களில் நீ சோர்ந்து போவது இயக்கதானே. அதான் சொல்கிறார், இளைப்பாறுதல் தருகிறேன்னு சொல்கிறார். இது அன்பினால் ஏவப்பட்ட ஒரு அருமையான அழைப்பு. அருமையாலே இயேசுவனிடத்தில் அப்படி நுகத்தை ஏற்றுக்கொண்ட எந்த ஒரு மனிதனும் அவனுடைய வாழ்க்கையில் இளைப்பாறுதல் பெறாமல் போனதில்லை. அநேக வேளையில் நான் தப்பு கணக்கு போடுறோம், ரொம்ப கஷ்டம். யாக்கோபு அவன் மாமானாகிய லாபான் வீட்டுக்கு போகிறான். அவனுக்கு ராகேல் மேலே ரொம்ப ஆசை, இரண்டாவது பெண். அவளுக்காக 7 வருஷம் உழைக்கிறான். அப்போ அவங்க மாமன் என்ன பண்ணுறான், முதல் பெண் ராகேலை, முதல் பெண் லேயால, அவள் கண் கொஞ்சம் கூச்சம், ஆனால் ராகேல் மிக அழகானவள். யாக்கோபு நினைச்சான் தன் மாமன் ராகேலை தான் தனக்கு கொடுத்துருக்கான, அவன் ஏமாற்றிட்டான், லேயால கொடுத்தான். அப்போ கேட்குறான், என்ன இப்படி பண்ணிட்டியே என்கிட்ட? அப்போது லாபான் சொன்னான், நீ இன்னும் ஒரு 7 வருஷம் உழைச்சிற, ராகேலையும் உனக்கு நான் கொடுக்குறேன். வேதம் சொல்லுது, ராகேலுக்காக உழைத்த அந்த 7 ஆண்டுகள் சில நாட்களைப் போல இருந்ததான். ஏன்னா ராகேலை அவன் நேசித்தான். என்னுடைய வாழ்க்கையில் சொல்லப்போனால், நீ ஆணிடத்தில் வரும் பொழுது அவர் உன்னை தூக்கி சுமப்பார். தாங்குவேன், தப்பு வைப்பேன், சுமப்பேன் சொல்கிறார். 4வது அதனுடைய பயன்பாடு, 5வது அதனுடைய பயன்பாடு என்னன்னு சொன்னால், உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக யூல் ஃபைண்ட் ரெஸ்ட். இப்போ நீ நினைக்கிற அது இப்படி ஒரு மெய்யான கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற ஒரு விசுவாசம் என்பது ஒரு அசாதாரணமான ஒன்றுங்க. அவன் வாழ்க்கையில் ஒருவேளை பெரிய பிரச்சனை இருக்கலாம், ஆனால் அவன் சாதாரணமாக அமைதியாக இருப்பான். ஏன்னா, எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறேன் தேவனாகிய கர்த்தர். கிறிஸ்துவ வாழ்க்கை ரொம்ப சுலபமானது. கிறிஸ்துவ வாழ்க்கை ரொம்ப இலகுவானது, மகிழ்ச்சியானது, சந்தோஷமானது. அதனால தான் ஆண்டவர் அழைக்கிறார், வருத்தப்பட்டு பாரச்ச மக்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் பாருங்கள், இளைப்பாறுதல் தருவேன். அன்பார்களே, என்னுடைய வாழ்க்கையில் இட்ஸ் யுவர் சாய்ஸ். நீ முழுமையாய் நம்பி ஆண்டிடத்தில் வரும் பொழுது கர்த்தர் வாழ்க்கையில் ஆச்சரியமான காரியங்களை செய்வார். இன்னைக்கு மனுஷனுடைய பிரச்சனை என்ன தெரியுங்களா? அவன் தன்னுடைய, இன்னைக்கு காலையில் பார்த்தல, அவன் தன்னுடைய சுய திட்டங்களை அவன் விடுக விரும்புவதில்லை. என் வழி. காரணம் என்னென்னா, ஆதாம் ஏவாள் விழுந்த பொழுது அவர்கள் ஆண்டவருடைய வழி வேண்டான்னு புறக்கணிச்சிட்டாங்க. கர்த்தர் சொன்னார், ஏதேன் தோட்டத்தில் அழகாக வைத்திருந்த இந்த வழி எங்களுக்கு வேண்டாம். அவர்கள் எண்ணின காரியம் ஒன்று, நடந்தது ஒன்று. இன்றைக்கி உலக மனுஷர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா பல போராட்டங்கள், எவ்வளோ நசுங்கி போகிற நிலை. இன்றைக்கி சொல்லப்போனால் மனிதனுடைய வாழ்க்கையில் இளைப்பாறுதலே இல்லைங்க. வாழ்க்கையில் பல திருப்பங்கள். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் கவலைகளை எல்லாம் என் மேலே வை. வருத்தப்பட்டு பாரச்ச மக்களே, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். எல்லா கவலையும் அவரிடத்தில் கொடுத்துடணும்.
எதுவாக இருந்தாலும் சரி, சின்னதாக இருந்தாலும் சரி. ஏன்னா இவர் தேவன், இஸ் காட், மகா பெரிய தேவன், உன்னதமானவர். உன்னையும் என்னையும் அவர் பொருட்டாக எண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் உன்னை நேசிக்கிறார், உன்னில் எவ்வளோ கிருபைகளை வெளிப்படுத்துகிறார், எவ்வளோ நன்மைகளை வெளிப்படுத்துகிறார். உனக்காக தன்னையே கொடுத்தவர். ஆண்டவர் கேள்வி கேட்கிறார், மற்ற எல்லாவற்றையும் கூட கொடாதிருப்பது எப்படி? எல்லாவற்றையும் இடத்துல நீ ஒப்புக்கொடு. அதுதான் வேதம் சொல்லுது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் தேவனுக்கு தெரியும், மேக் இட் நோன் டு காட். அப்போ எனக்கும் ஆண்டவருக்கும் இடையில் சரியான தொடர்பு இருக்கணும் இல்லைங்க? அப்போ நம்முடைய பிரச்சனை என்னென்னா, எனக்கும் ஆண்டவருக்கும் சரியான ஒரு தொடர்பு இல்லை என்னும் பொழுது அது என்னுடைய வாழ்க்கையில் சாத்தியம் இல்லாமல் போய்விடுகிறது. அதுதான் பிரச்சனையே. தன்னுடைய வாழ்க்கையை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்தவர்களுக்கு அது கஷ்டம் இல்லை, பிரச்சனை இல்லை. ஏன்னா ஐ நோ ஹிம். அதுதான் முதலாவது உறவில் காணப்படுகிற காரியம். அவரோடு ஒப்புரவாகுது. அதுதான் பைபிள் சொல்லுதை பார்க்குறோம். யூ ரெக்கன்சில் வித் காட். தேவனோடு நீ ஒப்புரவாக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம நினைக்கிறோம், நான் வேதத்துக்கு எனக்கு தெரியும், ஜெபிக்க எனக்கு தெரியும், அல்லது ஐம் எ பார்ன் கிறிஸ்டியன், ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன், அல்ல ஒரு இந்து மதத்தின் ஆண்டவர் வந்திருக்கிறேன், நம்பியிருக்கிறேன், அவர் எனக்கு எத்தனையோ காரியங்களை நன்மை செய்திருக்கிறார். கண்டிப்பாக நீ ஒரு ஆலயத்துக்கு வரும் பொழுது அதற்குரிய நன்மைகளை கர்த்தர் கொடுக்கிறார். உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவரை நம்பி நீ வர்ற, நிச்சயமாக தேவன் உனக்கு பல நன்மைகளை கொடுப்பார், உன்னுடைய தேவைகளை சந்திப்பார், நீ கையிட்டு செய்யும்படியான காரியங்களில் உனக்கு உதவி செய்வார். சந்தேகமில்லை. அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் பதில் கொடுக்கிறவராக தான் இருக்கிறார். பல வேளைகளில் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய குடும்ப பிரச்சனைகளுக்காக கூட ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக அவர் செவி கொடுக்கிறார். பல வேளையில் ஜெபிக்கலாம், தேவன் செய்கிறார், உண்மைதான். ஆனால் இதுக்கும் அவரை நான் அறிந்து வாழுகிறதற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ஐ நோ ஹிம். அதான் பவுல் சொல்ல, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஒருவேளை நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க, அந்த முதலாளி மிக நேர்மையானவர்னு சொன்னால் நிச்சயமாக நீங்கள் சொல்லுவீங்க, 31ஆம் தேதியே சம்பளத்தை என்ன கொடுத்துடுவார், அவர் ரொம்ப நேர்மையானவர். ஆனால் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா 31ஆம் தேதி இல்லை, 4ஆம் தேதி 5ஆம் தேதி அது கூட பிச்சு கொடுக்க வேண்டியது இருக்கலாம். ஏன்னா அந்த முதலாளிக்கு மனசில் சில சமயத்தில் கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கூட பிடிச்சிட்டு கொடுப்பார். அப்போ தெரியும் என் முதலாளி சரியில்லைங்க. அருமையாலே, வாழ்க்கையில் இதுக்கு முதல் படி என்னென்னா தேவனோட நீ ஒப்புரவாகிறது தான். நீ ஒரு பேர் கேட்கலாம், நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் தானே பிறந்திருக்கிறேன், பைபிள் வாசிக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன், இதுக்கு மேலே நான் தேவனோட ஒப்புரவாகணுன்னு எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்க? பவுல் சொல்ற ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை என்று சொல்கிறாரு, ரெக்கன்சில் வித் காட். நான் இயற்கையாகவே வேதம் என்ன சொல்லுது? தேவனுடைய கோபம் உங்கள் மேல் நிலை நிற்கிறது. தேவனுடைய கோபம்னா கர்த்தர் கோபக்காரனை தண்டிக்க அப்படின்னு இல்லை. உன்னுடைய பாவத்தினுடைய விளைவு, ஆதாம் ஏவாளின் பாவத்தின் விளைவை நான் சுமக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனக்குள்ள பாவம் என்கிற தன்மை இருக்கிறது. நான் பாவம் செய்கிறதுனால பாவி இல்லை, நான் பாவியாக இருக்கிறதுனால பாவம் செய்கிறேன். சில பேர் நீங்கள் நினைக்கலாம் கூட, ஒரு வேளை உங்களுக்குள்ளாக ஏன் இதை நான் செய்ய வேண்டியது இல்லையே, ஏன் இப்படி செஞ்சேன், ஏன் இப்படி பேசினில்லை? காரணம் உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிற பாவம்ங்கிற தன்மை. ஒரு மனிதனும் போராடுகிறான். பவுல் போராடுகிறார். ஆண்டவரை அறிந்தவன் அவர் சொல்றாரு, ரோமருக்கு நிருபத்தில் நன்மை செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இடத்துல இருக்குது, நன்மை செய்வதன் இடத்துல இல்லை. திஸ் இஸ் த ரியல் சிச்சுவேஷன் அண்ட் கண்டிஷன் ஆஃப் எவ்ரி மேன். ரோமருக்கு நிருபத்தில் பாருங்க, பவுல் வெளிச்சமாக 6-7 அதிகாரத்தில் எல்லாம் வெட்ட வெளிச்சமாக பேசுகிறாரு. நான் ஒரு பெரிய அப்போஸ்தலன் அப்படின்னு சொல்லலை,
அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் விரும்புகிற நன்மை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். அவர் தெளிவாக சொல்லும்படியான அந்த காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். தெளிவாக அவர் சொல்கிறார். ரோமருக்கு நிருபம் 7வது வசனத்தில் அவர் சொல்கிறார், நியாயப்பிரமாணம் நல்லது தான். நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுது? திருடாதங்கிறது, மற்றவர்களை இச்சிக்காதுங்கிறது, விபச்சாரம் செய்யாதிருப்பாங்கன்னு சொல்லுது. பழைய ஏற்பாட்டில் கொடுத்ததை நியாயப்பிரமாணத்துக்கு இயேசு புதிய ஏற்பாட்டில் வேறு மாதிரி சொல்கிறார். பழைய ஏற்பாட்டில் விபச்சாரம் செய்யாதுன்னு சொல்லுது. விபச்சாரம் சொல்லும் பொழுது சரீர பிரகாரம் செய்யக்கூடிய ஒரு பாவமாக சொல்லப்படுகிற அந்த காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இயேசு சொல்கிறார், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று. தேவனுடைய அளவு என்பது மிகப்பெரியது. எத்தனை சமயங்கள் நம்முடைய தாட்ஸில் இல்லை, எண்ணங்கள் எவ்வளோ மோசமாக இருக்குல்ல. நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் எல்லாத்துக்கும் தெரியாது. நமக்கு தெரியும் சில சமயத்தில் எவ்வளோ மோசமான எண்ணங்கள். இதெல்லாம் ஏன் வருது? எனக்குள் இருக்கிற பாவமே. அதான் பவுல் சொல்கிறாரு 17, அதனால் நான் அல்ல, எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அப்போ என்னுடைய வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, sin dwelleth in me. அதுதான் பிரச்சனைங்க. பாவம் எனக்குள் வாசமாக இருக்கிறது. அது பல கோணங்களில் பல விதங்களில் தெரிகிறது, வெளிப்படுகிறது. இவர் இப்படி செஞ்சிட்டாரே, அவர் எவ்வளோ பெரிய அது நம்ம நினைக்கிறோம். பட் அவருக்குள்ள பாவங்கிற தன்மை இருக்கிறதுனால தான் செய்கிறார். என் வாழ்க்கையில் நான் ஏன் இப்படி செய்கிறேன்? நிறைய சமயங்களில் நம்மளை அறியாமலே நம்முடைய எமோஷன்ஸ் எழும்பும் பொழுது என்ன பேசுகிறேன்னு கூட தெரியாமல் பேசிடுறோம். எனக்குள் பாவம் என்கிற தன்மை. வேதம் என்ன சொல்லுதுன்னா, உனக்குள்ளே இருக்கிற அந்த பாவம் என்கிற தன்மையும் அந்த ஜென்ம சுபாவத்தின் பாவமும் உன்னை தேவனை விட்டு பிரிக்கிறது. It separates you from a holy God. தேவனுக்கும் உனக்கும் இடையில் வேதம் சொல்லுது, என் பாவங்களே ஆண்டவருக்கு எனக்கும் நடுவில் இருக்கிறது. அப்போ நான் எப்படி ரெக்கன்சியல் ஆக முடியும் தேவனிடத்தில்? பாவ பரிகாரம் சிலுவையில் மாத்திரம்தான். நான் நல்லவன்கிறதுனால அல்ல, ஆனால் தேவனோடு நான் ஒப்புரவான நான். தேவனுடைய பிள்ளைகள் யார்? Those who are reconciled with God. You are become a child of God. தேவனுடைய பிள்ளை ஆயிடுற. Your status is completely different. யோவான் எழுதிய சுவிசேஷத்தில் வேதம் என்ன சொல்லுகிறது? அதான் நம்ம வாசிக்கிறோம். இந்த உலகத்தில் அவர் வந்த பொழுது இவர்கள் தேவனால் பிறந்தவர்கள். 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். He gave the authority. He stands on the authority of God, that he is the child of God. அப்போ நானுடைய பிள்ளையா எப்படி மாறுறது? செபிகோசன். நீ ஒருவேளை நினைக்கலாம், நீ பல காரியங்களை முன்னிறுத்தலாம். நான் ஒருவேளை கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்ததுனால அவனுடைய பிள்ளை ஆக முடியுமா? இல்லை. வேதத்தை வாசிக்கிறதுனால இல்லை, ஜெபிக்கிறதுனால இல்லை, சபைக்கு வர்றதுனால இல்லை, ஞானஸ்நானம் பெற்றதுனால இல்லை, சபையின் அங்கத்தினானா இல்லை. ஒரே ஒரு வழிதான், நீ பாவத்தன்மை உள்ளவன் என்றும் அதன் விளைவாக உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற தேவனுடைய கோபாக்கனைக்கு உட்பட்ட ஒரு நபர் என்பதையும், அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற
இளைப்பாறுதற்ற, விசுவாசமற்ற, நம்பிக்கையற்ற, சோர்ந்து போகிற வாழ்க்கையும் கர்த்தரிடத்தில் நீ உண்மையாய் ஒத்துக்கொண்டு வருவதுதான் முதல் படி. வேறு எதுவுமே இல்லை. பல ஆண்டுகள் நீ சத்தியத்தை கேட்கலாம், நீ தேவனோடு ஒப்புரவாகாமல் இருக்கலாம். ஏன்னா இவ்வளவு நாள் நினைச்சதெல்லாம் நான் ஜெபம் பண்ணுறேன், நான் பைபிள் வாசிக்கிறேன், ஆண்டவரை நம்புகிறேன், எத்தனையோ காரியங்கள். பட் ஹேவ் யூ எவர் reconciled with God? தேவனோடு நீ ஒப்புரவாக இருக்கிறையா? பவுல் சொல்ல ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை தான் பார்க்குறோம். There was a certainty, இல்லை? இளைய குமாரன் அவனுடைய வாழ்க்கையில் அவன் தகப்பனிடத்திலிருந்து பிரிந்து போய் தகப்பனுடைய எல்லா விதமான சொத்துக்களையெல்லாம் அழிச்சிட்டான். பட் there was a time that he wanted to reconcile with God, with his father. தன்னுடைய தகப்பனோடு நான் ஒப்புரவாக வேண்டும் என்று விரும்புகிறான். வருகிறான். முதல்ல சொல்லுகிற அந்த அறிக்கையை நீங்கள் பாருங்கள். லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் திஸ் இஸ் த சேம் வே. நீ தேவனோடு ஒப்புரவாகிறது இதுதாங்க. நான் எப்படி தேவனோடு ஒப்புரவாகுவது என்பதை கேட்கும் பொழுது இதுதான். யூ டாக் அபவுட் யுவர் சின். ஒருவேளை பல ஆண்டுகள், எத்தனையோ வயசு இருக்கலாம், ஆனால் நீ இன்னும் தேவனோடு ஒப்புரவாகாமல் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். யூ ஹவ் நாட் டன் த ரெக்கன்சிலேஷன். அதுவும் பகுதியிலேருந்து வரணும். அல்லது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? மனம் திரும்புங்கள், repent. உன் வாழ்க்கை உடனே எல்லாம் மாற்றிட முடியாது. நீ ஒரு பெரிய பரிசுத்தவன் ஆயிரன்னு சொல்லலை, ஆனால் இட்ஸ் அ பிகினிங். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் ரட்சிக்கப்பட்டவனுடைய ஆரம்பம் என்னென்னா தேவனோட ஒப்புரவான அந்த பிகினிங் தான். அது இல்லாமல் இத்தனை வருஷம் ஒருவேளை நீ வாழ்ந்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவனோடு கூட பேசுகிறார், இது உனக்கு சரியான ஒரு ஆவிக்குரிய விளங்குதலை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். எப்படி தேவனோடு ஒப்புரவாகிறது? லூக்கா சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் தான் நம்ம பார்க்குறோம். அவன் புத்தி தெளிந்தான். 15:17 அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தாப்பனுடைய கூலிக்கார எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானும் பசியினால் சாகிறேன். why should I starve? ஏன் இப்படி நான் கஷ்டப்படணும்? ஏன் இப்படி போராடி நான் நொந்து போகணும்? தேவையில்லை. நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதம் உமக்கு பாவம் செய்தேன். லார்ட், I'm a sinful man. நமக்குன்பாக பாவம் செஞ்சிட்டேன். Sin destroys my peace. சமாதானம் என் வாழ்க்கையில் பாவத்தினால் கெடுக்கப்படுகிறது. பல வேளைகளில் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய பாவம் வெகுவாக எழும்பி வெளிப்படும் பொழுது நான் பாவத்தை செய்ய தூண்டப்படுகிறேன். I run towards sin. This is my true condition. நீ தேவனோடு ஒப்புரவாகுது என்பது ஏதோ நீ பெரிய காரியத்தை செய்யணும் இல்லை, ஆண்டவர் அதான் எதிர்பார்க்கிறார். நீ தேவனோடு ஒப்புரவாக இருக்க நாளே இல்லை, இப்பவே நீ ஒப்புரவாகலாம். நீ மற்ற எல்லாத்தையும் விட்டுடு. நான் கிறிஸ்தவன், நான் வேதத்தை வாசிக்கிறேன், ஜெபில்லனோ. Sin stands between you and God. பொதுவான கிருபையினால் எத்தனை நன்மைகளை ஆண்டு உனக்கு செஞ்சிருக்காரு. ஆனால் விசேஷத்த கிருபைக்கு நீ பங்காளனா இல்லை. ரட்சிப்பு என்பது மிக சுலபமானது, கடினமல்ல. தேவனிடத்தில் வந்து, பட் காட் இஸ் ரெடி. தேவன் ஆயத்தமாக இருக்கிறாரு. நீ உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஓடி வரும் பொழுது அவர் அங்கே காத்திருக்கிறார். நான் எழுந்தேன் தாப்பனிடத்திற்கு 18 தகப்பனை பரத்துக்குற உமக்கு முன்பாக பாவம் செய்தேன். 20 எழுந்து புறப்பட்டு இந்த மாலையில் உன்னை பார்த்து கேட்குறேன், ஹேவ் யூ ரைஸ்ட் அப்? எழுந்துட்டியா? வாழ்க்கையை சீர்தூக்கிப்பார். கடந்த காலங்களை சீர்தூக்கிப்பார். ஏன்னா இன்னைக்கு தேவனோட தெளிவோடு பேசியிருக்கான்னு விசுவாசிக்கிறேன். பல ஆண்டுகள் ஒருவேளை தெளிவில்லாத வாழ்க்கையில் வாழ்ந்திருக்கலாம்.
ஆனால் இப்போ புத்தி தெளிந்த போது அவன் எழுந்து புறப்பட்டான். இந்த மாலையில் நீ தேவனோட ஒப்புரவாக விரும்புகிறியா? வேறு எதையுமே சொல்லி ஒப்புரவாகுதலை புறக்கணிச்சிடாத. நத்திங் கேன் ஸ்டாண்ட் இன் பிட்வீன் ரெக்கன்சிலேஷன். தேவனிடத்தில் சொல்ல வேண்டியது. அவன் எழுந்து புறப்பட்டு தன் தாப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவரை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். God is willing. God is willing. தேவன் உன்னை ரட்சிக்க விருப்பமுள்ளவராக இருக்கிறார். தேவன் தன்னோடு உன்னை ஒப்புரவாக்கிக் கொள்ள விருப்பமுள்ளவராக இருக்கிறார். அவன் வரும் பொழுது அவருடைய தோற்றத்தை அவர் பார்க்கல, அவருடைய அழுக்கடைந்த கந்தரை பார்க்கல, எதையுமே அவர் பார்க்கல. முன்னால் ஓடி அவர்தான் கழுத்தை கட்டி கொண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டி கொண்டார். அவனை முத்தம் செய்தான். He kissed his dirty son. This is the heart of God. எதங்க ஆண்டவருடைய இருதயம்? கர்த்தரை கடினமாக நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. With all his dirty, என்ன அவருக்கு தெரியும்? அவன் வாழ்க்கை மாறப்போகிறது. அவன் இனிமேலும் பன்றிகளோடு உறவாட வேண்டிய அவசியம் இல்லை. இனிமேலும் உடைய வாழ்க்கை பன்றிகளின் தவிட்டினால் நிரப்ப வேண்டிய அவசியம் இல்லை. He is the son of the great person. மேலே வாழ்க்கையில் இந்த மகா பெரிய தேவனுடைய பிள்ளையாக நீ விரும்புகிறையா? would you like? அவனுடைய கந்தை களையப்பட்டது, வஸ்திரம் உடுத்தப்பட்டது, மோதிரம் சரப்பணி கால். இந்த மாலையில் கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிறார். ஒருவேளை இவ்வளவு நாளாக நீ வேற கணக்கு போட்டிருந்திருக்கலாம், பல காரியங்களை சிந்திக்கலாம். ஏன் என் வாழ்க்கையில் நான் ஆண்டவர் தானே நம்புகிறேன், நான் இடத்துல தானே ஜெபம் பண்ணுறேன், ஏன்? பட் யூ ஹேவ் நாட் கம் டு த ஃபர்ஸ்ட் ரெக்கன்சிலேஷன். உனக்கு ஆண்டவர் அநேக காரியங்களை செய்திருக்கார், உண்மைதான். பட் ஆஸ் எ சைல்டு, அவருடைய பிள்ளையாக, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ள இடத்துல வர யாரும் ரைட் நவ் யூ கேன் பிகம் அ சைல்ட் ஆஃப் காட். இப்போவே ஆண்டவரே நான் இடத்துல வருகிறேன், என்னுடைய எல்லாம் தெரியாதல்ல, ஐ நோ ஹூ யூ ஆம். அவர்கிட்ட நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். He knows everything. அப்போ நீ தேவனிடத்தில் வந்த ஆண்டவரே, நான் என்னுடைய சுபாவம் என்னை அழிக்கிறது. அநேக வேளையில் நம்முடைய சொந்த சுபாவம் நம்மளை சமாதானமற்ற நிலைக்குள்ளே கொண்டு போயிடுது, தெரியுங்களா? ஒரு மனுஷனை நேசித்து அவனுக்கு உதவி செய்யும் பொழுது அது சந்தோஷம் இருக்குது. ஆனால் அவங்களே வெறுக்கும் பொழுது எனக்குள்ள கசப்பான உணர்வில் ஆல் நெகட்டிவ் நேச்சர்ஸ், எதிர்மறையான காரியங்கள் எல்லாம் நீக்கி நீ தைரியமாக சொல்லலாம், கர்த்தர் என் பட்சத்தில் நிற்கிறார். God is on my side. 1000 பேர் விழுந்தாலும் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. You can boldly declare that God is your God. தேவன் என்னுடைய தேவன் என்பதை உடைய வாழ்க்கையில் தைரியமாக பேசலாம். வாழ்க்கையினுடைய சூழல்களில் நீ ஒரு பிள்ளையா தேவனிடத்தில் வந்து ஜெபிக்கும் பொழுது you have got the authority to call him father. மற்ற சமயத்தில் மற்ற விதத்தில் நீ வந்து கேட்கலாம், பட் யூ டோன்ட் ஹவ் த privilege and authority that you are a child of God. ஒரு தேவனுடைய பிள்ளைங்கிற அதிகாரத்தோடு அவரிடத்தில் நீ உன்னால் வர முடியுதா? வர முடியும். எப்போ? ஆண்டவரே பாவியாக என்மேல் கிருபையாயிரம்னு சொன்ன ஜெபம் ரொம்ப ஆழமானது. ஆண்டவரே நான் பாவத்தன்மை உள்ளவன், நான் விரும்புகிற நன்மை செய்யலை, விரும்பாத தீமையை செய்கிறேன். எத்தனையோ வேளையில் என்னுடைய குடும்பத்தில் சமாதானத்துக்கு சீர்குலைக்கிறதுக்கு நான் தான் காரணம். என்னை மன்னியும், என்னை ஏற்றுக்கொள்ளும், உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் உன்னை ஆட்கொள்ளுவார். You will have the power of God in your life.
இதனுடைய வல்லமை உன்னில் ஆளுகை சேர நீ பார்க்க முடியும். என்னால் எப்படி முடிகிறது? உன்னால் முடியாது. பட் யூ நீட் காட் ஸ்ட்ரென்த் அண்ட் பவர். உனக்கு தேவனுடைய வல்லமை தேவை. பரிசுத்த ஆவியனுடைய பலன் தேவை. பரிசுத்த ஆவியின் கனிகள் உனக்கு எப்படி கிடைக்கும்? சால் ஃப்ரீ. அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, சாந்தம், நற்குணம், இச்சையடக்கம். என்கிட்ட என்னுடைய வாழ்க்கையில் வேறு மாதிரி. ஐ வாஸ் எ ஸ்ட்ரைவிங் பர்சன் அண்ட் ஸ்ட்ரைவ். என் வாழ்க்கையில் போராடினேன். தோல்வி, தோல்வி மேலே தோல்வி. மேலே வாழ்க்கையை கத்திரிடத்தில் போவேனா இந்த உலகத்தில் மாத்திரமல்ல, ஏவலேட்டானிலே லீவ்கேத்தேன், அவரோடு நீ நித்தியமாய் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை கொடுக்க. இட்ஸ் வெரி ஈஸி இல்லை? ஆகவே தான் சொல்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்காத, என்னிடத்தில் வா, ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட். சிலுவை அண்டை போ. உண்மையாக சொல்லு, வாழ்க்கையினுடைய நிலை உனக்கு தெரியுமில்ல. யூ நோ த பிட்டர்னஸ் ஆஃப் யுவர் ஓன் ஹார்ட். இருதயத்தில் இருக்கிற கசப்பு உனக்கு தெரியாதா என்ன? எத்தனை சமயங்களை நீ தண்ணி உட்காந்து வருத்தப்படுறல, வேதனைப்படுறல. அநேக சமயங்களில் ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்து நிற்கிற, வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது நீ தடுமாறுற. உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், உன்னுடைய சொந்த வாழ்க்கை, உன்னுடைய குடும்பத்தில், உன்னுடைய மனைவி கணவன் உறவில், மற்றவர்களை கொண்டிருக்கிற உறவில் நீ தடுமாற, திக்கு முக்காடுற. அநேக வேளையில் நீ உடைய சொந்த யோசனை இப்படி செஞ்ச பின்னால் ஐயோ ஏன் செஞ்சேன்? ஏன்னா நீ தேவனுடைய பிள்ளையா அவரிடத்தில் உரிமையாய் போகக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தோடு கூட நீ அவரிடத்தில் வர முடியலையே. அதனுடைய விளைவாக நீ உன்னுடைய சொந்த புத்தியை உபயோகப்படுத்திட்ட. தன் சுய புத்தியை மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து சிலுவை அண்ட நீ வா, தாமதிக்காத. வாழ்க்கையினுடைய பிரகாசமே அங்கே ஆரம்பிக்குது. நீ ஒருவேளை இப்படி செஞ்சால் நான் சந்தோஷமாக இருக்கலாமா, அப்படி செஞ்சா இருக்கலாமான்ட்டு பல காரியங்களை நீ யோசித்து கடந்த காலம் முயற்சித்து இருக்கலாம். தோல்வியில் முடிஞ்சிருச்சு. இப்போது நீ யோசிக்காத. வருத்தப்பட்டு பாரஞ்ச மக்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த உலகத்தில் தேவனிடத்தில் வருவது என்பது நான் யாருங்கிறத உண்மையாலுமே ஆண்டவரே, நான் பாவத்தன்மை உள்ளவன். எனக்குள்ள எத்தனையோ முயற்சிகளை நான் செய்கிறேன், நல்ல விதமாக தான் முயற்சிக்கிறேன். ஆனால் எவ்வளோ காரியங்களில் ஆண்டவரே எனக்கு மனம் சலித்து போகிறது. என்னுடைய இருதயம் ரொம்ப சோர்ந்து போகிறது ஆண்டவரே. நான் சொல்லப்போனா நான் இயேசுவின் பிள்ளை என்று சொல்லக்கூடிய அளவில் கூட என் இருதயத்தில் தைரியம் இல்லை. அநேக வேளைகளில் கர்த்தாவே, என்னை நீர் முழுமையாக அறிந்திருக்கிறீர். எனக்கு எப்படி உதவி செய்யணுங்கிறது என்னை விட உமக்கு தெரியும். நான் இருக்கிற வண்ணமாக பன்றிகளோடு கூட விளையாடி கொண்டிருந்த கடந்த காலத்தின் வாழ்க்கையினுடைய சேறுகள், சகதிகள், அழுக்கான துணிகளோடு தான் வர்றேன். அவனுக்கு வஸ்திரம் தரித்து, மோதிரத்தை இட்டு, பாதரட்சைகளை அணிவித்து அழகு பார்க்கிற தேவனே, உம்மிடத்தில் வருகிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்படுவதில்லை. எந்த ஒரு குடும்பம் வெட்கப்படாது. கர்த்தர் வீட்டை கட்டுகிறவர். இங்கு வருகிற அருமையான உடைய வாழ்க்கையில் பேசும் ஆண்டவரே, தேவா நீர் பேச வேண்டும் என்று சொல்லிக்கிறேன். உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்த வாழ்க்கையோடு திரும்பி போக கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.